இதோ வேலைக்காரரின் கண்கள் எஜமான்களின் கையை நோக்கியிருக்குமாறு போல் வேலைக்காரியின் கண்கள் எஜமாட்டியின் கையை நோக்கியிருக்குமாறு போல் எங்கள் தேவன் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்களுடைய கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறதையா என்று சொல்லுகிற அன்பு சகோதரியே, சகோதரனே, யாராயிருந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு இறங்குவார். அவருடைய இரக்கத்திற்காக நீங்கள் காத்திருக்கிறீர்களா? குறித்த நேரம் என்று ஒன்றை வைத்திருக்கிறார். அந்த நேரம், அந்த இரக்கத்தின் நேரம், அந்த கருணையின் நேரம், அவருடைய தயவின் நேரம் இந்த நாளாய் இருக்கட்டும். சங்கீதம் 123 2 இவ்வாறு சொல்லுகிறது. இரக்கத்தின் ஒரு வசனமாய் அந்த வசனத்தை பிடித்து நீங்கள் ஜெபிக்கிற உங்களுக்கு சங்கீதம் 102:13 சொல்லுகிறது, கர்த்தர் சீயோனுக்கு இறங்குவார். அதற்கு தயவு செய்கிற காலமும் அதற்கு குறித்த நேரமும் வந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வரும் என்று சொல்லப்படவில்லை, வந்தது என்று சொல்லி. பிரியமான சகோதரியே, சகோதரனே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற, என் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரோடும் கர்த்தர் இடைபடுகிறார். வருமெல்ல, வந்தது என்று சொல்லி இன்று விசுவாசிக்கிறபடியினால நீங்கள் இரக்கத்துக்காக கெஞ்சி நிற்கிற யாராயிருந்தாலும் சரி, இன்று அவர் இறங்குவார். ஏனென்றால் அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் கருணை கண்ணன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் எளியவனுக்கு இறங்குவார், திக்கற்ற பிள்ளைகளுக்கு இறங்குவார், விதவைகளுக்கும் கைம்பெண்ணுகளையும் அவர் ஆதரிக்கிற தேவனாய் இருக்கிறார். இன்று அந்த தெய்வத்தை தான் நீங்கள் ஆராதித்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த தெய்வத்தை தான் நான் உங்களிடம் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அவருடைய பெயர் இயேசு. அவர் அன்பின் சொருவியாய் இருக்கிறார். அவர் அன்புள்ள ஒரு கருணை உள்ளம் படைத்தவர். இன்று உங்களுக்கும் இறங்குவார். நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, கர்த்தர் இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ளவராயிருந்து உங்கள் சூழ்நிலைகள், உங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் மேல் வைத்து விடுங்கள். என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் உனக்கு அறிவிப்பேன், தெரிவிப்பேன், நான் உனக்கு செய்வேன் என்று இன்று உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். அவருடைய இரக்கத்தின் ஐஸ்வர்யத்தை உங்களுக்கு மணிமுடியாய் சூட்டுகிறார். கர்த்தர் உங்கள் மீது இரக்கம் கொண்டவராய் இருக்கிறபடினால அவரை மறந்து போகாதீர்கள். அவரை ஆராதித்து அவரையே உறுதியாய் பற்றி கொண்டிருங்கள். அவரை நம்பிக்கொண்டிருக்கிறவர்களுக்கு தோல்வி இல்லை, நிச்சயம் ஜெயம். காத்திருக்கிறவர்களுக்கு வெட்கம் அல்ல, நிச்சயமாய் சாம்பல் அல்ல, சிங்காரமே முடிவாய் இருக்கட்டும். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.